வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, சிறப்பு தகுதி தேர்வு, தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு என்னென்ன அடுத்து பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், தேர்வுக்கான தேர்வு முடிவுகள், விண்ணப்ப படிவம் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், விண்ணப்ப படிவத்தில் என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அது போன்ற தகவல்களை கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு தினமும் நாம் தெரிந்து கொள்ள வகையில் முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் வெளியிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம், அதாவது 2026 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு பற்றி 5 முக்கிய தகவல். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 முக்கிய தகவல்கள் என்ன? குறிப்பாக ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடியவர்கள் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், விண்ணப்பிப்பதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, தேர்ச்சி மதிப்பெண் யாருக்கெல்லாம் இந்த மதிப்பெண்கள் குறைப்பு பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா, அது பற்றிய கோரிக்கைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்பாயிண்டட் பிஃபோர் 1/9/2025. அதாவது இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வகையில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு, அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு. அதனால் ஆசிரியர்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ், ப்ரைவேட் டீச்சர்ஸ், அதே போல் இவங்கெல்லாம் நமக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இந்த தேர்வு எழுதுவதற்கு 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், சரிங்களா? அதனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அப்பாயிண்டட், அதாவது நீங்கள் பணி நியமனம் பார்த்திங்கன்னா 1/9/2025 முன்பாக நீங்கள் ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். அதாவது அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுப்பதற்கு. ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா யாருமே இன்னும் அதிகப்படியான ஃபில் பண்ணல, ஏன்னா அதிகப்படியான டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்றனால இன்னும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாமல் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் 2025 1/9/2025 முன்பாக நீங்கள் அந்த ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்க வேண்டும். அவங்க அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிடணும். அதே போல் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுறது இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா எம்இஸ் ஐடி. அந்த எம்இஸ் ஐடி பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த எம்இஸ் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும். அதே தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இந்த எம்இஸ் ஐடி, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது உங்களுடைய எம்இஸ் ஐடி நம்பரை சப்மிட் பண்ண வேண்டும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹச்எம், பிஇஓ, செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல் இவங்களுடைய சைன் அந்த ஃபார்மில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு குறிப்பாக முழு விவரங்கள் அந்த ஃபார்மை உங்களுக்கு எடுத்துகிட்டு அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் அதை அப்டேட் பண்ணுறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன நீங்கள் கொடுக்க வேணும், அதாவது எப்படி நீங்கள் ஃபுல் பண்ண பண்ணுற ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 முக்கிய தகவலை தான் அதில் பார்க்கணும். அதாவது நீங்கள் பிஃபோர் நீங்கள் 2025 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்க வேண்டும். அதே போல் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த எம்இஸ் ஐடி, ஏன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி என்பதால், அதற்கான தகுதி தேர்வு என்பதால் உங்களுடைய எம்இஸ் ஐடி நம்பரை கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹச்எம், பிஇஓ, செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல் இவர்களில் யாராவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக அதில் சைன் வாங்கியிருக்கணும். அந்த ஃபார்மை நீங்கள் சைன் வாங்கி சப்மிட் பண்ணிக்கணும். சைன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா டேட்டு வித்து சீலும் நீங்கள் அதை வைக்கணும்னு சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் சைன் வாங்கும்போது என்னைக்கு நீங்கள் அந்த சைன் வாங்குறீங்களோ அதனுடைய டேட்டு வித்து சீல், அந்த உங்களுடைய சீல் நீங்கள் வச்சு வாங்கியிருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நிறையா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ விவரங்களையும் நான் அடுத்த தகவல் அப்படி இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருங்க. அதே போல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தாங்க. நிறையா பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய வகையான ஆவணங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். அந்த ஃபார்மை ஃபுல்லாக பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மாதிரி அதாவது ஹச்எம், விஇஓ, செக்ரட்டரி, அதுமாதிரி கரஸ்பாண்டன்ட், பிரின்ஸிபல் உங்களுடைய சைனு வித் டேட்டு வித் செயலோட நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோவில் இருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.